ஆந்திரா பக்கத்தில் ஒரு இடத்துல நாங்கள் போயிருந்தபோது, இப்போது ரீசெண்டாக போன போது ஒரு தாயாரை கொண்டு வந்து காட்டினாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 60-70 வயசுக்கிட்ட இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கர கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்ஃபோர்டில் படித்தவங்களாம் கிடையாது. அவங்க ரொம்ப சிம்பிளாக கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அம்மா. அந்த அம்மா கூட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த அம்மாவை பற்றி ஒரு சாட்சி சொன்னாங்க. பாஸ்டர், இந்த அம்மா கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் செஞ்சுருக்கிறாங்க. என்னன்னு கேட்டபோது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், கொரோனா நேரத்தில் வீட்டை விட்டு காலையில் வெளியே வருவாங்களாம். வாசப்படியில் வந்து நின்று, ரோட்டில் நின்று அந்த கிராமத்தின் வாசலை நோக்கி கை ஊற்றி ஜோம் பண்ணுவாங்களா. தானியல் ஜோம் பண்ண மாதிரி ஜோம் பண்ணுவாங்க. என்ன சொல்லி ஜோம் பண்ணுவாங்களா தெரியுமா? ஏசப்பா, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, என்னை தாண்டி கொரோனா நான் என்னுடைய கிராமத்துக்கு வரக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் அந்த அம்மாவுடைய ஜபம். அந்த மாவட்டத்திலேயே ஒரு ஆள் கூட கொரோனாவில் சாகாத மாவட்டம் அந்த ஒரு மாவட்டம் மட்டும்தான். சர்வேல இருக்கு. அந்த அம்மா வீட்டை தாண்டி ஒரு மரணம் கூட கிடையாது. யோசிச்சு பாருங்க. சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. அரசாங்கத்தினுடையதான ஆர்ஃபனேஜ், அந்த இது சொல்லுவாங்கள்ல, பிள்ளைகளை பாதுகாக்கிற இடம் இருக்கு இல்லையா, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை, அதுக்கு அந்த சகோதரி தான் இன்சார்ஜ். அந்த சகோதரி ஆண்டவர் அறிஞ்சவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, டெய்லி 200 பிள்ளைகள், டெய்லி அந்த பிள்ளைகளை உட்கார வச்சு இந்த கொரோனாவிலேருந்து ஏசப்பா அவங்களை காப்பாற்றுவார், கையை வைத்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி, அதே நேரத்தில் தேவையானதான ப்ரிகாஷன்ஸை எடுத்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. கொரோனா முடிஞ்ச பிறகு தமிழ்நாடு முழுக்க சர்வே நடந்தது. அந்த ஒரே ஒரு காப்பகத்தில் மட்டும் ஒரு பிள்ளைக்கு கூட கொரோனா வரல. அரசாங்க ரிப்போர்ட்டில் இருக்கு. கூப்பிட்டு அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் கூப்பிட்டு கேட்டாங்களா, என்ன செஞ்சீங்க, ஏன் வரல கேட்டபோது இந்த உலக பிரகாரமான காரணத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசி அந்த சகதி சொன்னாங்களாம், இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ஆண்டவரை நோக்கி கையை தூக்கணும், ஆண்டவர் எங்களுக்கு வராமல் பாதுகாத்தார்.